Dear viewers, let's discuss about complete matrix spaces. Complete matrix space முதல்ல define பண்றதுக்கு முன்னாடி let us discuss what we mean by convergence in a matrix space. அப்போ let x comma d be a matrix space. X comma d be a matrix space. Matrix space. Okay. அப்புறம் நான் ஒரு சீக்வென்ஸ் எடுத்துக்கிறேன் and xn be a sequence in xn be a sequence in capital X okay. Sequence என்னது? It is nothing but a function from n ல இருந்து x க்கு போற மாதிரியான function. That is, I'll rewrite here. That is, sequence னா யாரு அப்படின்னா it is a function f from n ல இருந்து x க்கு போற மாதிரியான function such that this x ங்கிறது யாரு அப்படின்னா image of n. Okay, for every n belongs to natural number. இது நீங்க sequence and series ல படிச்சிருப்பீங்க. அது நான் ரொம்ப டீப்பா உள்ள போல. So xn be a sequence in capital X. We say that xn converges in capital X. We say that xn converges in capital X. X ல converge ஆகுது அப்படின்னு சொல்லணும்னா if and only if இந்த definition நான் எழுதுற பாருங்க. If and only if there is a point, there is an element x naught belongs to capital X having the property that என்ன property அப்படின்னா this is the property. என்னது? For every epsilon positive, epsilon positive, there is a stage capital N, okay, belongs to natural number n such that this condition must hold. என்ன condition அப்படின்னா the distance between xn க்கும் x க்கும் உள்ள தூரம் வந்து எதை விட கம்மியா இருக்கணும்? less than x naught க்கு தூரம் less than epsilon விட கம்மியா இருக்கணும் for all n greater than or equal to this capital N. Okay, அப்படின்னா இதுதான் இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னது அப்படின்னா there is an x naught belongs to capital X. ஒரு x நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி. அப்போ what is this? இது என்னது அப்படின்னா இந்த ஒரு லைனை மட்டும் நம்ம மாத்தி எழுதிட்டோமா? இந்த ஒரு லைனை மட்டும் மாத்தி எழுதணும்னா this xn belongs to same இதே தான் for every epsilon positive there is a stage. அப்போ நான் இதை வேணா காப்பி பண்ணி வேணா இன்னொரு போட்டுக்கிறேன். இது இப்படியும் சொல்லலாம், இல்லைன்னா copy v. So I'll make it like this. Okay, there is a stage. எப்படி சொல்ல போறேன் அப்படின்னா இப்படி இதுவும் ஒண்ணுதான் இதுவும் ஒண்ணுதான். இதை நான் இதுக்கு பதிலாக நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா I can rewrite this fellow xn belongs to ball with the center x naught radius epsilon எழுதலாமா? இதுவும் ஒண்ணுதான். These both statements are same. This as well as this ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ xn converges அப்படின்னா நம்மளால ஒரு x naught கண்டுபிடிக்க முடியும் which satisfies this condition. For எந்த epsilon கொடுத்தாலும் that means நம்மளால ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிக்க முடியும் such that xn எல்லாம் இந்த பால்ல இருக்கும் for every n greater than or equal to n. அப்போ இது ஜியோமெட்ரிக்கலா பார்க்கணும்னு வெச்சுக்கோங்களேன். இதான் என்னுடைய சீக்வென்ஸ். So this is my x1, okay, this is my x2. இது அப்படியே போய் இந்த பாயிண்ட் கன்வர்ஜ் ஆகுதுன்னு வெச்சுக்கணும். இந்த பாயிண்ட் கன்வர்ஜ் ஆகுது. அப்ப இதுதான் யாரு? என்னுடைய x0. அப்ப x0 சுத்தி எந்த ரேடியஸ்ல எப்சிலான் ரேடியஸ்ல நீங்க வட்டம் வரைஞ்சீங்கன்னா வட்டம்னா என்னது? ஓபன் பால். ஓகே, இந்த பால் வரைஞ்சோம்னா இந்த இடத்துல நம்மளால ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிக்க முடியும் such that இதுக்குள்ள யாரெல்லாம் வந்துருவா? this x capital N வந்துரும், x capital N plus 1, இதுக்கப்புறம் உள்ள எல்லா எலமெண்ட்டும் இந்த பால்குள்ள தான் இருக்கணும். அதான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, so xn converges to x naught if for every epsilon positive there is a stage n belongs to natural number n such that this condition must hold. Okay.
சரி, இப்போ இதுல இருந்து இன்னொரு வகை இதை இன்னொரு இதுல சொல்லணும் அப்படின்னா, சப்போஸ் இன் another equivalent definition, இது வந்து நான் tn எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இஃப் யூ ஆர் அசியூமிங் தட் திஸ் இஸ் யுவர் இது ஃபுல்லா tn, திஸ் இஸ் a ரியல் நம்பர். கரெக்டா? the distance between xnக்கும் x0க்கும் உள்ள தூரம் வந்து என்னது tn அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, then this above statement can be எப்படி எழுதலாம் அப்படின்னா, for every epsilon, இன்னொரு கால் பண்ணிட்டு for every epsilon positive, இதான் நான் எழுதியிருக்கேன். There is a stage n belongs to natural number n such that இந்த இடத்துல எது எழுதுற பாருங்களேன், இதை tn அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, this tn is less than epsilon எழுதலாமா? and note that tn is always be positive. அப்ப tn minus 0வும் இதனுடைய மாடுலஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? for every epsilon positive there is a stage n belongs to natural number n such that modulus of tn minus 0 which is less than epsilon for every n greater than or equal to n. அப்படின்னு என்னது அப்படின்னா, this tn that is this tn converges to 0. அப்ப இன்னும் அழகா சொல்லணும் அப்படின்னா, that is the distance between xn x0, this fellow converges to 0 as n tending to infinity. அப்ப இத ஃபுல்லா சேர்த்து ஒரே லைன்ல எழுதட்டுமா? எப்படி எழுத போறேன் அப்படின்னா, we say that xn converges in capital X if and only if there is x0 belongs to capital X such that ஒரே லைன்ல எழுதிடுறேன். என்னது அப்படின்னா, the distance between xn x0 converges to 0 as n tending to infinity. இது உங்களுக்கு தெரியும், because this is a real sequence converges to 0. அதனால இது உங்களுக்கு தெரியும், இதுக்குள்ள definition தெரியும். That what is the definition? For every epsilon positive there is a stage n belongs to n such that this fellow minus 0 which is less than epsilon. அவ்வளவுதான். அப்போ xn converges to x அப்படின்னா, there is an element x0 belongs to capital X which satisfies this condition. Okay, சரி, then immediate நம்ம ஒரு remark எழுதிடலாம். என்ன remark அப்படின்னா, remark என்ன அப்படின்னா, if xn converges, then suppose xn converges to x0 and xn converges to y0 ஆக இருந்தது அப்படின்னா, then x0 equal to y0. இதை நான் ப்ரூஃப் பண்ண போறேன். ஓகே, ரொம்ப சிம்பிள். that is now we are going to show that the limit of the sequence is unique. Actually இப்படி ஒரு converge ஆச்சு அப்படின்னா, we use the notation that xn converges to x0 ன்னு சொல்லலாம், or x0 which is equal to limit n tending to infinity xn, இப்படியே சொல்லலாம். இது ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். so we say that xn converges to x0, that means this. okay, சரி, இது எப்படி ப்ரூஃப் பண்றது? ப்ரூஃப் வந்து ரொம்ப சிம்பிள். ப்ரூஃப் எழுதலாமா? எப்படி எழுத போறேன் அப்படின்னா, given this xn converges to x0 and this xn converges to y0. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம்? to prove என்னது? this x0 which is equal to y0 ன்னு ப்ரூஃப் பண்ணோம். suppose x0 not equal to y0 ன்னு எடுத்துக்கிறேன். suppose x0 not equal to y0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மெட்ரிக் டெர்மினாலஜி படி this implies that the distance between x0 க்கும் y0 க்கும் உள்ள தூரம் வந்து என்னது? பாசிட்டிவாக இருக்கும், which is always be positive. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, put epsilon which is equal to, இது ரெண்டுக்கு இந்த தூரத்தை 3ஆல வகுத்துக்கிறேன். அப்போ the distance between x0, y0 divided by 3. okay, this is also be positive number.
this is also be a positive number. கதை என்ன தெரியுமா, ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, இது x0, இது x0, இது y0 எடுத்துக்கிறோம், y0. அப்ப இந்த ரெண்டுக்குள்ள தூரம் வந்து பாசிட்டிவா இருக்கா? So the distance between these two elements is positive. அப்ப இதை நான் மூணா வகுத்துக்கிட்டேன். இது மூணு சுத்தி இதுதான் எப்சிலான், இதுதான் எப்சிலான் ரேடியஸ், இது இங்க எப்சிலான் ரேடியஸ், இது ஒரு எப்சிலான், 3 எப்சிலான். ஓகே, இப்போ இதை என்ன பண்றேன், அடி ஒரு வட்டம், இதை சுத்தி ஒரு வட்டம், இதை சுத்தி ஒரு வட்டம், அப்புறம் இதை சுத்தி ஒரு வட்டம் போட்டுக்கிறோம். ஓகே, அப்போ டெஃபினேஷன் படி என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல எல்லா எக்ஸனும் இதுல இருக்கும். இது xn converges to y0 இருக்கிறதுனால ஒரு ஸ்டேஜுக்கு மேல எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். அவ்வளவுதான். that gives a give a contradiction. அவ்வளவுதான். எப்படி சொல்லலாமா? Since for this epsilon, since xn converges to x0 ஆக இருக்கிறதுனால there is a stage n1 belongs to natural number n such that I'll write this below. The distance between xn comma x0 which is less than epsilon for every n greater than or equal to n1. அப்ப அதே மாதிரி அடுத்தது என்ன இருக்கு, since this xn converges to y0 ஆக இருக்கிறதுனால there is a stage, I call it to be n2 belongs to natural number n such that the distance between xn comma y0 which is less than epsilon for every n greater than or equal to n2. அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது x1, இது x2, இப்படியே போய் முதல் டெஃபினேஷன் வந்து என்னது, இப்படி கன்வெர்ஜ் ஆகுது. ரெண்டாவது டெஃபினேஷன் என்ன சொல்லுது, இப்படியே போய் இந்த இடத்துக்குள்ள போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேல என் சீக்வன்ஸ் எல்லாம் இங்க இருக்கணும். இந்த டெஃபினேஷன் படி ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்னோட சீக்வன்ஸ் எல்லாம் இந்த பால்ல இருக்கணும். that gives a contradiction. அது எழுதலாமா? so put capital N which is equal to maximum of this fellow. யாரு, n1 க்கும் n2 க்கும் maximum எடுத்துக்கிறேன். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, this implies that this capital N which is greater than or equal to n1. ஏன்னா n1 n2 உடைய maximum தான் n, and capital N which is greater than or equal to n2 ஓடவும் பெருசா, greater than or equal to. அப்போ by the first two condition, அப்போ இதுல இருந்து இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ we will have, this implies that, இது 1 ன்னு வச்சுக்கிறேன், இது 1, இது 2. okay, from 1 and 2, from this implies போட்டனா, so from 1 and 2, from 1 and 2 what we are having is அப்படினா this the distance between x capital N comma x0 which is less than epsilon and the distance between x capital N comma y0 which is less than epsilon. ரெண்டு இடத்துலயும் இருக்கும் அப்படி நான் சொல்றேன். ஓகே, இங்க எப்போலாம் n வந்து கேபிட்டல் n ஓட பெருசா இருக்கோ, n1 ஓட பெருசா இருக்கோ, அப்பதான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. இங்க n1 ஓட கேபிட்டல் n பெருசா இருக்கிறதுனால distance between x capital N comma x0 which is less than epsilon. அதே மாதிரி இங்க distance between x capital N comma y0 is less than epsilon அப்படின்னு சொல்லி இது எழுதுறேன். That's all. இனிமே triangular inequality தான். So this implies that the distance between x0 comma y0, okay, which is less than or equal to what I may have, this is distance between x0 comma x capital N plus distance between x capital N comma y0. And note that இதுவும் less than epsilon, இதுவும் less than epsilon plus epsilon, okay, which is equal to 2 epsilon. okay, ஆனா இங்க யாரு d of x, y0ங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையில இருந்து this is equal to 3 epsilon. okay, so that is 3 epsilon which is equal to d of x0, y0 அப்படின்னு கிடைக்கும். okay, so we are having this is equal to 3 times epsilon. அப்போ that means we have shown that என்ன proof பண்ணிட்டேன், 3 times epsilon which is less than or equal to 2 times epsilon அப்படி கிடைச்சிருக்கு. okay, so this implies that எனக்கு இதுல இருந்து கழிச்சு விட்டா என்ன கிடைக்கும், 3 minus 2 வந்து 1. அப்போ epsilon which is less than or equal to, of course இந்த இடத்துல strictly less than வந்துருச்சு இல்லையா, அப்போ less than or equal to கூட போடலாம், strictly less than போடலாம். this
epsilon which is less than 0 னு கொடுத்திருக்கு, which is a contradiction. Which is a contradiction. Yeah, contradiction. We have proved that this epsilon, we have put that the epsilon is positive னு எடுத்திருக்கு. ஆனா இங்க எனக்கு என்ன வந்திருக்கு, which is strictly less than 0 னு வந்திருக்கு, which is contradiction. Therefore நம்ம ஏதோ ஒரு இடத்துல தப்பா அஸ்யூம் பண்ணிருக்கோம் இல்லையா? எங்க அஸ்யூம் பண்ணோம்? இந்த இடத்துல பாருங்க. Suppose this x0 not equal to y0 னு அஸ்யூம் பண்ணதுனால தான் இந்த தப்பு வந்திருக்கு. ஓகே, hence x0 must be equal to y0. Hence this x0 must be equal to y. That is, the limit of a sequence is unique. That is the limit of the sequence, limit of a sequence is unique. A sequence is unique. Okay, now let us prove an interesting theorem giving the connection between the limit of a sequence and the limit points. So இப்போ ஒரு தியரத்தை ப்ரூவ் பண்ணலாமா? So we'll prove a theorem. This is one of the most important theorem, matrix space theory. Okay, என்ன அப்படின்னா, let capital X be a matrix space. Let capital X be a matrix space. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, D தான் இதோட லோ மெட்ரிக், அதை மென்ஷன் பண்ணல. Let X be a matrix space and A be a subset of X. A வந்து யாரோட subset? X உடைய subset. Okay, then number one வந்து என்னது அப்படின்னா, this is X belongs to A closure if and only if என்ன proof பண்ண போறேன் அப்படின்னா, there is a sequence in A. There is a sequence யாரு? xn in capital A such that this xn converges to X. If X belongs to A closure ஆக இருந்தனா, A ல நம்மளால ஒரு சீக்வென்ஸ் கண்டுபிடிக்க முடியும் such that அந்த சீக்வென்ஸ் வந்து X க்கு கன்வர்ஜ் ஆகும். Okay, number two, if X belongs to A dash, A dash ங்கிறது யாரு? Set of all limit points of A. If and only if நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, there is a sequence xn of distinct elements. Okay, இது வந்து என்னன்னா, சரி அதோட திருப்பி ப்ரூஃப் பண்ணும்போது உங்களுக்கு சொல்றேன். There is, if and only if we need to prove that there is a sequence யாரு? xn. Okay, in capital A with the condition that distinct elements அப்படின்னா அப்படி எழுதிட்டுமா, this is xn not equal to xm for every n not equal to m. Okay, having this property, that is, there is a sequence xn in A such that xn not equal to xm for every n not equal to m such that this xn converges to X. Okay, முதல்ல if A closureல இருந்ததுன்னா எனக்கு ஒரு சீக்வென்ஸ் கிடைக்குங்க, அவ்வளவுதான் சொல்றேன். ஆனா இதே இது X லிமிட் பாயிண்ட் ஆகிறதுனா, there is a sequence with distinct terms. ஒவ்வொரு இதுவும் மாறி வேற இருக்கும். Okay, that is an idea. இதை தான் நான் ப்ரூஃப் பண்ண போறேன். So we'll go to the proof. சரி, இதுல நான் சில தியரங்கள் வந்து ரீகால் பண்ணுவேன், அதை மட்டும் நான் எழுதிக்கிட்டுமா. So we'll recall some statement. Okay, recall. These are all the theorems we are going to use. Recall. என்னது அப்படின்னா, நம்பர் 1 ஃபர்ஸ்ட் தியரம் வந்து என்னது அப்படின்னா, that is X belongs to I'll make it be X belongs to A closure if and only if every ball, okay, B of X comma R intersects யாரு? A.
இது ஒரு தியரம் படிச்சிருப்போம். every ball b of x, r intersects capital A. So this is an if and only if condition. இந்த தியரத்தை நான் யூஸ் பண்ண போறேன். அடுத்தது நம்பர் 2 வந்து என்னது அப்படின்னா நம்பர் 2 if x is a limit point, x belongs to a dash ஆக இருந்தனா then every ball யாரு b of x, r contains infinitely many points of A. Okay, இந்த தியரமும் நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு தியரத்தையும் நான் இந்த தியரத்தை ப்ரூஃப் பண்றதுக்கு இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் நான் யூஸ் பண்ண போறேன். அப்போ x belongs to A closure if and only if every ball intersects with A. Every ball with the center x intersects capital A. அடுத்த தியரம் என்னது அப்படின்னா if x is a limit point of A, then every ball with the center x radius r contains infinitely many points of A. இந்த ரெண்டு தியரத்தையும் நான் இந்த இப்போது யூஸ் பண்ண போறேன். ஓகே, சரி, we'll go to the proof. முதல்ல இந்த இதை எடுத்துக்கிறோம். So I'll assume that x belongs to A closure assume பண்ணிக்கிறேன். Then I will prove this theorem. இந்த மாதிரியான ஒரு சீக்வென்ஸ் கிடைக்கும்னு ப்ரூவ் பண்றேன். Then again we will prove that இந்த மாதிரியான ஒரு சீக்வென்ஸ் கிடைச்சதுன்னா then x belongs to A closure னு ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, ப்ரூவ் பண்ணலாமா? So proof, we'll go for proof. So முதல்ல we'll assume this way. Okay, so assume that x belongs to A closure. Okay, but we know that இந்த இது நான் யூஸ் பண்றேன். we know that A closure அப்படிங்கிறது யாரு அப்படின்னா this is A union A dash. கரெக்ட்டா? set A union A dash. This implies that x belongs to A closure, A closure equal to A union A dash அப்படிங்கிறதுனால x belongs to A union A dash. A union A dash. அப்போ என்னோட x A ல இருக்கலாம், இல்லைன்னா A dash ல இருக்கலாம். நான் அந்த ரெண்டு கேஸை நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னா A ல இருக்கலாம், இல்லைன்னா A ல இல்லாமல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ஒன் என்ன கேஸ் அப்படின்னா that is if x belongs to capital A, x வந்து A ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, then consider the constant sequence யாரு x இப்படியே எழுதிக்கிறேன். ஓகே, that means xn which is equal to x for all n belongs to natural number. நீங்க எந்த இது கொடுத்தாலும் xn equal to x தான். ஓகே, then clearly xn is a sequence in A. Sequence in capital A உள்ள ஒரு சீக்வென்ஸ் தான், அதுல டவுட்டே கிடையாது. ஓகே, ஏன்னா x belongs to A னு கொடுத்துட்டேன். அப்போ xn equal to x னு கொடுத்துட்டோம்னா எல்லா எலமெண்ட்டும் A ல இருக்கு. ஓகே, சீக்வென்ஸ் in A and xn converges to x. இது எப்படி சார் வந்துச்சு? how this fellow comes இது எப்படி xn converges to x எப்படி கான்ஸ்டன்ட் சீக்வென்ஸ் கன்வர்ஜ் ஆகுது? ஆனா நம்ம ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா? அப்போ எப்படி ப்ரூஃப் பண்றது அப்படின்னா வேற கலர்ல எழுதிக்கிறேன். ஓகே, so let epsilon be positive. Okay, take capital N equal to 1 ன்னு எடுத்துக்கிறேன். முதல் எலிமெண்ட். இப்போ whenever n is greater than or equal to capital N, எனக்கு distance between xn க்கும் x க்கும் உள்ள தூரத்தை பார்க்க போறேன். This is what distance between xn equal to யாரு? x. அப்போ x, x which is equal to 0. கரெக்டா? And 0 is always strictly less than epsilon. Upon that means we have shown that is for every epsilon positive, okay, there is a stage n equal to 1 belongs to natural number n such that distance between xn க்கும் x க்கும் உள்ள தூரம் less than epsilon for every n greater than or equal to capital N.
This implies that xn converges to x. Okay, இது வந்து இதுக்குள்ள proof, இதுக்குள்ள justification for this condition. அப்போ முடிஞ்சு போச்சு. If x belongs to A, you can take a constant sequence, then that is a sequence in capital A which converges to x. Okay, next we are going to prove the இப்போ அடுத்த first case வந்து என்னது, x வந்து இதுல இருக்குன்னு எடுத்துக்கிட்டேன், A ல இருக்குன்னு எடுத்துக்கிட்டேன். Now we need to show that if x does not belongs to A, அப்போ x A ல இல்லைன்னா then x இதுல தான் இருக்க முடியும். இந்த டெஃபினேஷன் படி x, இப்போ ரெண்டாவது கேஸ் x does not belongs to A, therefore x must belongs to A dash. Okay, case 2. Okay, என்னது அப்படின்னா, we'll assume that x does not belongs to B. அப்போ எனக்கு இங்க என்ன கொடுத்திருக்கேன், x belongs to A union A dash னு கொடுத்திருக்கேன். அப்போ A ல இல்ல அப்படின்னா x வந்து எதுல தான் இருக்கும், A dash ல தான் இருக்கும். So this must implies that x belongs to A dash. அப்படின்னா என்ன அர்த்தம், that is x is a limit point of A இனுடைய limit point. அப்படின்னா இதுக்கு என்ன டெஃபினேஷன், லிமிட் பாயிண்ட்க்கு என்ன டெஃபினேஷன், that is ball with center x radius r intersection with capital A with A set minus singleton x, okay, which is non-empty for all r positive. நீங்க எந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும் அந்த வட்டத்துக்குள்ள A ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு புள்ளியாவது உள்ள வந்துரும் other than A. ஆனா இங்க என்ன எழுதியிருக்கேன் பாருங்க, x does not belongs to A. So this implies that A set minus singleton x which is equal to A தான். அப்போ இந்த டெஃபினேஷனை இப்படி ரீரைட் பண்ணிக்கலாம், that is ball with center x radius r intersection with capital A which is non-empty for all r positive. Okay, since x does not belongs to A ஆக இருக்கிறதுனால this if and only if A set minus singleton x which is equal to A அப்படிங்கறத நான் இதுல யூஸ் பண்ணிருக்கேன். அப்போ இங்க இன்னொன்னு பாருங்க, x is a limit point. அப்ப நான் நேத்து வரும்போது ஒரு தியரத்தை கோட் பண்ணேன், என்னது, if x is a limit point then every ball contains infinitely many points of A. அப்ப அதை எழுதிக்கிட்டுமா, இது நான் எம்டி மட்டும் இல்ல, that is by theorem என்ன தியரம் mentioned in above. Okay, ball with the center x radius r contains infinitely many points of A ல இருந்து infinitely many points இதுல இருக்கும். ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ண போறேன், இந்த ஒரே ஒண்ணுதான், இதுதான் இப்போ ட்ரம் கார்டு, இதை அப்படியே ரெக்கரசிவா யூஸ் பண்ணிட்டே இருக்க போறேன். ஓகே, இதுதான் நம்பர் 1. for r equal to 1, okay, choose x1 belongs to ball with the center x radius r ல 1 radiusல x சென்டரா வச்சு 1 radiusல வட்ட வரையறேன், intersection with capital A. இது முதல்ல வரைஞ்சாச்சு. ஓகே, அதாவது என்ன ஒண்ணு இல்லைங்க, இந்த பாருங்க, இதுதான் என்னுடைய x. அப்போ முதல்ல என்ன பண்றேன், 1 radiusல ஒரு வட்டம் வரையறேன், 1 radiusல ஒரு வட்டம். அந்த வட்டத்துக்குள்ள நான் ஒருத்தனை சூஸ் பண்ணணும், யாரு, என்னுடைய x1 நான் சூஸ் பண்றேன். So let me choose my x1 to be here. Okay, so this is my x1. choose பண்ணிட்டேன். choose the ball, இது ஏலியே இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். x1 வந்து எதுல இருக்கும், ஏலியே இருக்கும், அதே நேரத்தில் இந்த பால்குள்ளே இருக்கும். சரி, ரெண்டாவது for r equal to 1/2, choose x2 belongs to ball with the center x, radius 1/2 intersection with capital A. கரெக்ட். அப்ப என்னது, ஆஃப் ரேடியஸ்ல இன்னொரு வட்டம் போடுறேன். ஓகே, ஆஃப் ரேடியஸ்ல இன்னொரு வட்டம் போடுறேன். ஓகே, ஆஃப் ரேடியஸ்ல ஒரு வட்டம். அப்போ என்னுடைய x1 இங்கேயே இருக்கலாம், நான் x1 சூஸ் பண்ணும் பொழுது எங்க வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், இங்கேயும் சூஸ் பண்ணிக்கலாம், இங்கேயும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சப்போஸ் இது அழிச்சிட்டு என்னுடைய x1 வந்து சூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இங்க சூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இதுதான் என்னுடைய x1,
முதல்ல இந்த பால் நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 1 ரேடியஸில் ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கேன். அந்த வட்டத்தை வரைஞ்சிருக்கும் பொழுது we are having this is my radius. So 1 ரேடியஸில் உள்ள வட்டம் இது 1 ரேடியஸ் 1. ஓகே, r equal to 1. யாரு? இந்த கோடு. ஓகே, x1 அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ r equal to 1/2 எடுத்துக்கிறேன். அப்போ யாரு? 1/2ங்கிறது வேற கலரில் வரைகிறேன். ஸோ திஸ் இஸ் மை 1/2 ரேடியஸ். இது 1/2. அப்போ இதை சுற்றி ஒரு வட்டம் வரையலாமா? அப்போ இதை சுற்றி என்னால் ஒரு வட்டம் வரைய முடியும். சரி, இப்போ இதுக்குள்ள நான் x2 சூஸ் பண்ணணும். கரெக்ட். ஆனா ஆல்ரெடி நான் x1 இதுல சூஸ் பண்ணியிருக்கேன்ல. நான் என்ன பண்றேன்? இந்த x1 தவிர இன்னொரு எலமெண்ட் சூஸ் பண்றேன். அப்படி சூஸ் பண்ண முடியுமா? எஸ், முடியும். பிகாஸ் திஸ் பால் contains infinitely many points of A. Okay, then choose x2 belongs. அப்ப நான் இந்த இடத்துல x2 வந்து எப்படி சூஸ் பண்றேன் அப்படின்னா, you need to choose x2 in such a way that x2 which is not equal to x1. அப்படி சூஸ் பண்ணலாம். And இந்த இதுல திருப்பி எழுதுவாங்க. choose x2 belongs to ball with and this x2 not equal to x1. x1 ஆக இல்லாத மாதிரியான ஒரு x2 என்னால சூஸ் பண்ண முடியும். This is possible since ball with the center x radius 1/2 contains infinitely many points of A. Many points of A. A நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்ப கண்டிப்பா x1 விட்டுட்டாலுமே எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுல ஒரு பாயிண்டா நான் x2 சூஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து என்ன பண்ணோம்? r equal to 1/3. ஓகே, நெக்ஸ்ட் for r equal to இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் எழுதுறேன். r equal to 1/3. choose x3 belongs to ball with the center x radius 1/3 intersection with A and this x3. அப்போ x3ங்கிற எலமெண்ட் வந்து இதுல 1/3 ரேடியஸ்ல நான் சூஸ் பண்றேன். ஓகே, அப்போ இந்த வட்டத்துக்குள்ள நான் சூஸ் பண்ணணும். இந்த வட்டத்துக்குள்ள நான் சூஸ் பண்ணக்கூடிய x3 வந்து என்னவா இருக்கணும்? இந்த ரெண்டுமா இருக்கக்கூடாது. அப்போ ஒரே லைன்ல எழுதிட்டு இதை இப்படி எழுதுவேன். x3 not equal to x1 and x3 not equal to x2 எழுதணும். அப்ப இதை இப்படி எழுதிட்டுமா? ஒரே லைன்ல x3 does not belongs to x1, x2 அப்படி எழுதிக்கிறேன். Are you getting? அப்போ by proceeding in this manner, we can construct a sequence. Construct a sequence xn in A satisfying that. என்ன கண்டிஷனை satisfy பண்ணனும்னு சொல்லட்டுமா? இந்த xn வந்து எதுல இருக்கும்? ball with the center x radius 1/n ல இருக்கும். and this xn does not belongs to x1, x2, xn minus 1. இதுக்கு முன்னாடி உள்ள எந்த எலிமெண்டாவும் இருக்காது. திஸ் இஸ் வை அப்படின்னா என்னோட சீக்வன்ஸ் எல்லாம் வந்து டிஸ்டிங்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக மட்டும் தான் இந்த கான்செப்ட் யூஸ் பண்றேன். வேற எதுவுமே இல்லை. ஓகே, சரி. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, this implies that xn is a sequence of distinct terms and இந்த கண்டிஷன் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, the distance between xn க்கும் x க்கும் உள்ள தூரம் எதை விட கம்மி? 1/n விட கம்மி. ஓகே, that's all. Now we need to show that. Now we claim this xn converges to x ன்னு claim பண்ணலாம். ஓகே, அது ஒண்ணும் இல்லைங்க. இந்த 1/n converges to 0 தானே, அவ்வளவுதான். அதை எப்படி சொல்ல போறேன் அப்படின்னா, let epsilon be positive. So let epsilon be positive. Okay, by Archimedean principle, there is a stage n belongs to natural number n such that
what I may write 1 by epsilon which is less than capital N இப்படி எழுதலாம் கரெக்டா because epsilon positive இருக்கிறதுனால 1 by epsilon is positive by Archimedean principle 1 by epsilon which is less than n அப்படின்னு எழுதலாம் there is an n belongs to natural number n which satisfies this condition அப்ப இதில இருந்து என்ன தெரியும் அப்படினா this implies that for any n greater than or equal to n ஆக இருந்ததுனா this implies that 1 by n which is less than or equal to 1 by capital N and 1 by capital N which is less than epsilon so இதில இருந்து எனக்கு இப்படி கிடைச்சிருக்கு 1 by n which is less than epsilon அப்போ இத ரெண்டையும் சேர்த்துக்கலாம் பாருங்க let epsilon be positive there is a stage okay அப்போ நான் முதல்ல என்ன சொல்றேன் for any epsilon be positive for given epsilon positive there is an n belongs to natural number n such that 1 by n which is less than epsilon அப்ப அது அப்படியே தனியா எடுத்து எழுத பாருங்க that is for every epsilon positive there is a stage there is n belongs to natural number n such that I may write this 1 by n less than epsilon upon the distance between xn comma x which is less than 1 by n which is less than epsilon for every n greater than or equal to the natural number n okay இந்த இத அப்படியே மறந்துருங்க இத அப்படியே மறந்துட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு for every epsilon positive there is a stage n belongs to natural number n such that xn comma x which is less than epsilon for every n greater than or equal to n so this implies that xn converges to x முடிஞ்சு போச்சு அப்போ in both cases ரெண்டு கேஸ் பாத்துங்க என்ன கேஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து x belongs to a if x a ல இருந்தால் constant sequence ரெண்டாவது கேஸ் வந்து if x does not belongs to a அப்படினா we have proved that there is a distinct sequence of distinct term which converges to a அப்போ hence in both cases hence x belongs to a closure implies there is a sequence யாரு xn in capital A such that xn converges to x okay ஒரு வே நான் ப்ரூஃப் பண்ணிருக்கேன் இன்னொரு வே ப்ரூஃப் பண்ணல okay so we'll assume the converse part conversely assume that there is a sequence xn in A such that this xn converges to x அப்படி எடுத்துக்கணும் இப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் to prove x belongs to a closure அப்போ x belongs to a closure னு சொல்றதுக்கு நான் இந்த கான்செப்ட் யூஸ் பண்றேன் இது இந்த இது okay x belongs to we have proved that this fellow x belongs to a closure then every ball intersects with capital A னு சொன்னா போதும் ஓகேயா இந்த இதை யூஸ் பண்ணி x belongs to a closure னு சொல்றதுக்கு பதிலா it is enough to show that every ball with center x radius r intersects with your capital A அப்படினு சொல்ல போறேன் okay so it is enough to show that every ball B with the center x radius r intersects capital A இத சொன்னா போதும் ஓகேயா it is enough to show that every ball intersects with the capital A சரி இது எப்படி சொல்றேன் அப்படினா note that since let r be positive let r be positive ஓகேயா r positive னு கொடுத்திருக்கேன் நான் இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணனும் to prove ball with the center x radius r intersection with the capital A வந்து என்னது non empty னு சொல்லணும் இது சொல்லிட்டேன் அப்படினா then we can have this r since r is an arbitrary we have shown that every ball intersects with the capital every ball with the center x intersects with the capital A அப்படி சொல்லி முடிச்சலாம் therefore x belongs to a closure சரி இத சொல்ல போறோம்ங்க since r is positive since xn converges to x and r positive ஆக இருக்கிறதுனால there is a stage
a stage n belongs to natural number n such that what I can have, the distance between xn comma x which is less than epsilon, sorry, epsilon like r, less than r for every n greater than or equal to the natural number. அப்படினா என்ன அர்த்தம்? Note that xn is a sequence in E. That is, this implies that xn belongs to ball with the center x radius r. Already, since xn is a sequence in A, since xn is a sequence in A ஆக இருக்கிறதுனால இந்த xn எல்லாம் A ல இருக்கா, அப்போ we have இந்த இடத்துல xn belongs to ball ல இருக்கு, அப்போ xn belongs to ball with the center x radius r intersection with A ன்னு எழுதலாம். So this implies that B of x comma r intersects capital A. Okay, A intersect பண்ணும். ஏன்னா இது நான் எம்டி, ஏன்னா என்னால xn மட்டும் இல்ல, for every n greater than or equal to capital N ஓட பெருசா இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் இந்த பால்ல இருக்கும். Therefore, ball with the center x radius r intersects with the capital A. So this must implies that x must belongs to A closure. Okay. So this is a theorem, and note that இதுல உள்ள second part வந்து என்னன்னா, we have proved that இந்த இருக்கா, if this is the if x belongs to a dash, ஆக இருந்தால், then there is a sequence xn in A which is distinct, இதான் distinct sequence, okay, such that xn converges to x, distinct terms, sequence with the distinct terms. அதுதான் இந்த இதுல ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். இந்த அப்போ நீங்க இந்த ரெண்டாவது தியரத்தை ப்ரூஃப் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த கேஸ் 1 எழுத வேண்டாம், கேஸ் 2 மட்டும் எழுதினா போதும். ஓகே, if x belongs to a dash, then எழுதிக்குமா, அப்போ hence we have proved the second condition also, second statement நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன். கான்வர்ஸ் பார்ட் வந்து என்னைக்குமே ஒன்று தான். ஓகே, I will stop here.